மேற்குவங்க மக்கள் 20 ஆண்டுகளாக பெரும் துயரை அனுபவித்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததும் அனைத்து துயரங்களுக்கும் விடை கிடைக்கும் என மேற்குவங்க வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி மீது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது வேதனை அளிக்கிறது. படிக்கும் கனவோடு இருந்த மாணவி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட வைத்திருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேஞ்சூர் அருகே வீட்டில் படித்துக் கொண்டிருந்த மாணவியை கஞ்சா போதை கும்பல் பட்டாக்கத்தியால் வெட்டியுள்ளது. திமுக அதிகார மட்டம் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டிருப்பதன் விளைவு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒவ்வொருவரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாயிருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் சென்னை தீநகர் 1000 விளக்கு எழும்பு தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக தனது வீட்டிலிருந்து பிரச்சார வேனில் புறப்பட்டார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ரூபாய் 8000 மாதிரி கூப்பன்களை மக்களுக்கு வழங்கினால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் 127 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்த ஜாக் விக்ரம் LPG கப்பல் குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது. இன்னும் 15 இந்திய கப்பல்கள் ஜலசந்தியை கடக்க காத்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது.